குறைஷிகளுக்கு அல்லாஹு தாலா பழக்கத்தை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா பழக்கத்தை ஏற்படுத்தினான். எந்த பழக்கத்தை என்று சொன்னால், ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணம். அதாவது எப்படி அவர்கள் பிரயாணம் செஞ்சாங்க, குளிர்காலத்தில் எங்க போவாங்க, சூட்டு காலத்தில் எங்க போவாங்க, இந்த மாதிரி 2 காலத்தில் யமனுக்கு ஒரு பிரயாணம், சிரியாவுக்கு ஒரு பிரயாணம். இதில் அவர்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள். யார் பழக்கப்படுத்தியதாக சொல்கிறான்? நாம் பழக்கப்படுத்தினேன்னு சொல்றான். அவர்களுடைய பிசினஸுக்காக, உழைப்புக்காக, அந்த சமுதாயத்துக்கு அந்த வழியை நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன், அந்த வழியை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் என்றான். இதை நம்ம அருளா நினைப்போமா? நாங்க அதை அருளா நினைக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த ரூட்ல பிசினஸ் பண்ணலாமே அருளா நினைக்க மாட்டோம். அந்த பிசினஸ் பண்ணி வருமானம் வந்தா என்ன செய்வோம்? எனக்கு வருமானம் வந்தா அருளாக நினைப்போம். எனது ஊருக்கு இப்படி ஒரு ஹலாலான பிசினஸ் அமைந்திருக்கிறது என்பது அருளா நினைக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். எனவே இப்படி ஒரு நிஅமத்தை செஞ்சதற்காக ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கஅபாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ் வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அவர்களுக்கு பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலையும் அவர்களுக்கு அவனே கொடுத்தான். அதனால வணங்கட்டும் என்றான். ஒரு பிசினஸ் பண்ணணும் என்று சொன்னால் 2 விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதன் மூலம் ஒன்று அன்றாட வாழ்க்கையில் உணவு, 2வது அந்த பிசினஸ் பாதுகாப்பா செய்யக்கூடிய சூழல். 2யும் கொடுத்த இறைவனை அவர்கள் வணங்கட்டும். இல்லையண்டா வெறும் பாலைவனம், வெறும் கட்டாந்தரை, விவசாயமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழலை நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். மாரிகால கோடைகால பிரயாணத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால உங்களுக்கு பாதுகாப்போடு பிசினஸ் நடக்கும்.